வணக்கம் சொந்தங்களே. 6 கோவில்களிலே 4வது கோவிலாக பந்தளத்து கோவில் இருக்கிறது. இந்த பந்தளம் சபரிமலையிலிருந்து 88 கிலோமீட்டரிலே திருவனந்தபுரத்திற்கும் கோட்டயத்திற்கும் இணைக்கக்கூடிய பாதையிலே இந்த பந்தளத்து கோவில் அமைந்திருக்கிறது. இந்த பந்தளத்தில் தான் மணிகண்டன் வளர்ந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த பந்தளத்து ராஜாவினுடைய குடும்பத்திலே ஒரு மூத்த மகனாக இங்கு ஐயப்பன் வளர்ந்திருக்கிறார். இந்த பந்தளத்திலே சபரிமலை ஐயப்பனுக்காக குளிப்பதற்கு ஒரு குளம் ஒன்று வெட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த குளத்திலே எப்பொழுது பார்த்தாலும் இதமான சூடோடு வெதுவெதுப்பான சூடோடு நீர் இருக்குமாம். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்று சென்றாலும் அந்த குளத்தை அவர் நீராடிய குளத்தை நாம் கண்டுவிட்டு வரலாம். இந்த பந்தளத்தில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனுடைய இந்த கோவிலுக்கு குடும்பம் சகிதம் எல்லோரும் சென்று சபரிமலையினுடைய சாஸ்தா ஐயப்பனின் சுவாமியே சரணமையப்பா என்ற சரணத்தை விழித்து மனமுருக குறைகளை சொல்லும் பொழுது அவர் நமக்கு நீண்ட நிறைகளை அளிக்கின்றார். நன்றி, வணக்கம்.